ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா உளுந்து துவையல் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்துட்டு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு எண்ணெய், அப்புறம் கொஞ்சோண்டு கடலைப்பருப்பு, அப்புறம் வந்துட்டு ஒரு கை ஃபுல்லாக உளுந்து, அப்புறம் 6 to 7 காஞ்ச வத்தல், அப்புறம் கொஞ்சோண்டு வெள்ளைப்பூடு, அப்புறம் 3 தக்காளி எல்லாம் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சோண்டு முழு மல்லி, சரியா? அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சீரகம், அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா அந்த ஆயிலில் வந்துட்டு வதங்கணும். அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு தேங்காவை வந்துட்டு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு போங்க. அதையும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஆற விட்டுறணும். ஸோ இப்போ நல்லா வதங்கி ஒரு நல்ல கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இனி இந்த ஆறுன மிக்சரை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு இது உங்களுக்கு கிடைக்கும். அவ்வளோதான், இதுதான் உளுந்து துவையல். அப்புறம் ஆஸ் யூஷுவல் டெக்கரேஷனுக்கு சும்மா அப்படி மல்லி இலையை அப்படி தூவி விட்டுக்கோங்க. அப்புறம் சாதத்தை வச்சுட்டு இது சைட் டிஷ்ஷாக எடுத்துக்க வேண்டாம், மெயின் டிஷ்ஷாகவே நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஈஸி. வேறு என்ன சொல்கிறது, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், ட்ரை பண்ணி